வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளில் பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், நார்சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்றவற்றை பெறலாம். ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவுகளில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இதுவே உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். அல்லது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக இருக்கு. இது மனிதர்களுடைய எலும்புகளினுடைய தேய்மானத்தை குறைக்குது. மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது. தினமும் நீங்க பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம் போன்ற எந்த விதமான எலும்பு பிரச்சனைகளும் ஏற்படாமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா இந்த பெண்களுக்கு 30 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பு மெலிவு நோய் ஈஸியாக அவங்களுக்கு ஏற்படும். காரணம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை அவங்களுக்கு இருக்கும். எலும்புகள் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படும். அதே போல ஆண்களுக்கு 40 வயதுக்கு அப்புறம் கை கால்களில் வலி ஏற்படுவது, முதுகு வலி ஏற்படுவது, தோள்பட்டையில் வலி ஏற்படுவது, இந்த மாதிரி எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். இப்போ நீங்கள் பேரிச்சம்பழங்களை ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவுகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் உறுதியான ஒரு வரிவான ஒரு எலும்பு அமைப்பு அவங்க பெறுவாங்க. ஸ்ட்ராங்காக பேலன்ஸ் தடுமாறாமல் அவங்க இருக்க முடியும். கண்கள் நலம் பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு, குறிப்பாக படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஆனால் இன்றைய காலத்தில் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல விதமான காரணங்களும் இருக்கு. ஸோ அதில் முதல் காரணம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய, கண்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து அளிக்காத உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஃபோன்ஸ், லேப்டாப் யூஸ் பண்ணுறது, ஜெனட்டிக் ரீசன், சில பேருக்கு மரபு வழி காரணமாக கூட கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால் அவங்களுடைய பார்வை மங்கி போகக்கூடிய அபாயம், மாலைக்கண் நோய் பிரச்சனை ஏற்படுவது, கண்களில் புரை ஏற்படுவது, கண் விழிப்படலம் சேதமடைவது, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இப்போ நீங்க பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கண் பார்வை திறனை மேம்பட வைக்கும். கண் புரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கும். மொத்தத்தில் அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்தி கொண்டு கண் பார்வை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை இனிமேலும் வராமல் தடுக்கிறதுக்கும் பேரிச்சம்பழங்களை உணவுகள் சேர்த்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். காரணம் பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து அதிகம் நிறைந்திருக்கு. நோயாளிகள், குழந்தைகள், வயதானவர்கள் என தினந்தோறும் சில பேரிச்சம்பழங்களை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் பலம் பெறும். குறிப்பாக ரத்த சிகப்பு அணுக்கள் உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த சிகப்பு அணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணி உங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை நம்ம கரெக்டாக இருந்தாலே அந்த ரத்த சோகை பிரச்சனை இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்குன்றது அர்த்தம். அதனால உங்களுக்கு ரத்த சோகை நோய் ஏற்படும் போது மயக்கம், தலைவலி, உடல் வலி, உடல் பலவீனம், கவனமின்மை, சோர்வு இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். குமட்டல், வாந்தி கூட ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்படும் போது இரும்பு சத்து பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் வந்துடும். ஆக்சிஜன் சப்ளை, ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் கரெக்டான லெவலில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த ரத்த சோகை பிரச்சனை மட்டும் கிடையாது, ரத்தம் தொடர்பான பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த ரத்தத்தையும் சுத்திகரித்து இரும்பு சத்து போதுமான அளவுக்கு உங்களுடைய உடலில் பெற்றுக்கொள்வதற்கெல்லாம், அனிமியா அந்த ரத்த சோகை பிரச்சனை விடுபடுவதற்கு, வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழம் ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள், இயல்பான எடைக்கும் குறைவாக உடல் எடை கொண்டவர்கள், நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே உடல் மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் தினந்தோறும் பேரிச்சம்பழங்களை நல்லா அரைத்து அதை சூடான பாலில் 3 வேளை நீங்கள் அருந்தி வந்தீங்க அப்படின்னா உடல் எடை உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல், கொழுப்புகள் சேராமல் ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து தசைகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக மாறிடும். நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சுறுசுறுப்பாக நீங்கள் நீண்ட நேரம் செயல்பட முடியும். காலையில் இப்போ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் அந்த வேலைகளை முடிக்க வரைக்கும் சுறுசுறுப்பாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே போல் மூளையுமே சுறுசுறுப்பாக பேரிச்சம்பழங்கள் வைக்கும். மூளை நரம்புகளை தூண்டி செல்களை புதுப்பிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த விதமான அந்த உடல் எடை உங்களுக்கு கொழுப்புகள்லாம் சேர்றது அந்த மாதிரிலாம் இருக்காது. கட்டுக்கோப்பான ஒரு உடல் அமைப்பை ஸ்ட்ராங்காக பெற்றுக்கொள்வதற்கு, நோய்
நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து போயிருப்போம். அந்த மெலிந்த உடல் எடையை வந்து இன்னும் அதிகப்படுத்தி பழையபடி நம்மளுடைய உடலை மீட்டுக் கொள்வதற்கு எல்லாமே பேரிச்சம்பழம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். போதை பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்று பலரும் வந்து புகையிலை, சிகரெட்டு, பீடி, மது போன்ற நிறைய போதை பழக்கத்துக்கு வந்து அதிகமாக வந்து உபயோகித்து உடல் அளவிலும் மனதளவிலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. போதை பழக்கத்திலிருந்து விடுபட நினைக்கிறவங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த மாதிரி பயன்படுத்தணும்னு எண்ணம் தோணும் போதே சில பேரிச்சம்பழங்களில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. உடல் நலம், மனநலம் உங்களுக்கு மேம்படும். மேலும் இத்தனை காலங்களாக நீங்கள் வந்து போதை பழக்கத்தில் இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுடைய உடலை நச்சு கழிவுகள்லாம் சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே உங்களுக்கு பேரிச்சம்பழங்கள் வந்து வெளியேற்றி உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கும். குறிப்பாக கல்லீரலில் வந்து கொழுப்பு படிவுகளும் நச்சுக்கிருமிகளும் தீவிரமாக மது இருந்தக்கூடியதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கல்லீரல் அலர்ச்சி நோயுமே பேரிச்சம்பழங்களுக்கும் சரி பண்ணிட்டு உடலை ஆரோக்கியமாக வைக்கும். அந்த போதை பழக்கத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் வெளியேற்றிடும். மீண்டும் போதை பழக்கம் வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணத்தையும் வர வைக்காது. உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். நரம்புகள் எல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணிடும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுலேருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். இப்போ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. கெட்டுப்போன உணவுகளை நம்ம வந்து சாப்பிட்றது, மாசடைந்த நீரை குடிக்கிறது, சில பேருக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதால நிறைய பேருக்கு வந்து வயிற்றுப்போக்கெல்லாம் வந்து ஏற்படும். ஸோ இந்த வயிற்றுப்போக்கால் அவதிப்படுபவர்கள் வந்து தினமும் 3 வேளை சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு நிற்கும். வயிற்றுப்போக்கால் அந்த டைம் வரைக்கும் அந்த உடல் இழந்த பலத்தை வந்து மீண்டும் மீட்டு கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம். புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தில் உடலுக்கு தீங்கான பொருட்கள், அதாவது இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை அழிக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது சிறுநீரக புற்றுநோய், குடல் புற்றுநோய், இது மாதிரி எந்த புற்றுநோயாக இருந்தாலும் அது ஏற்படக்கூடிய ஆபத்து நமக்கு குறைவாக தான் இருக்கும் அப்படின்றத பல மருத்துவ ஆய்வுகளை மேற்கொண்டக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த மருத்துவ ஆராய்ச்சியின்படி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கு, புற்றுநோய்களிலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்பழம் ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா, நீங்கள் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காதது, உடல் உஷ்ணம் அடைவது, நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதாவது மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, நான்வெஜ் ஃபுட்ஸ் மாமிச உணவுகளை அதிகமாக உண்பது, இது எல்லாமே மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காரணம் தான். அப்போ நீங்கள் முதல்ல இதில் இருந்தெல்லாம் விட்டுட்டு நல்ல வளமான அளவில் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் தினமும் 3 வேளை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி அல்லது உணவை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நார் சத்து கிடைக்கிறது. அந்த உணவை செரிமானம் செய்ய வைத்து செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களில் தேக்காம வெளியேற்றிடும். இதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம், வயிற்று பொறுமல் என எதுவுமே இருக்காது. உங்களுடைய செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் ஏற்படாது. நீங்கள் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டீங்கன்னா அந்த குடல் பாதை ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும், வயிறும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒவ்வாமை பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சில குறிப்பிட்ட பொருட்களை சாப்பிடும் போதோ சுவாசிக்கும் போதோ உடல் வந்து அதை ஏற்க முடியாமல் எதிர்வினை ஆற்றுறது தான் நம்ம ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வாமை வந்து நபருக்கு நபர் வேறுபடும். பேரிச்சம்பழங்களை அதிகம் உண்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வாமையை க்யூர் பண்ணிக்கிறதுக்குமே பேரிச்சம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை சுழற்சி அடிப்படையில் நீங்கள் வந்து உணவுகளை சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக வாழக்கூடிய நன்மையும் பெறுங்க. அந்த வாய்ப்புகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.